வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் மற்றொரு காணொளி தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடாவில் புதிய அரசாங்கம் பதவியேற்றவுடன் கனடாவில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு பலருக்கு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் நடைமுறையில் இப்பொழுது உடனடியான தீர்வு கிடைக்குமா என்ற கேள்விகளை ஏற்படுத்தக்கூடிய பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கனடா போஸ்டினுடைய வேலை நிறுத்தம் தொடர்பான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஒரு முடிவை எட்ட முடியாத நிலையில் அந்த பிணக்கு என்பது சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொழிற்சங்கத்திற்கும் பேச்சுவார்த்தை குழுவுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. இதனால் குறிப்பாக சம்பள உயர்வு கோரி போராடி வருகின்ற தபால் ஊழியர்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்காலத்தில் எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்புகள் தென்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு தற்போதைய பொருளாதார சூழலில் அவர்கள் உழைக்கக்கூடிய சம்பளத்தை தொடர்ந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் கனடாவில் இருக்கின்ற ஏனைய தொழில்துறை சார்ந்த பல இடங்களிலும் வேலை வாய்ப்புகள் இழக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அரசாங்க நிலையில் பார்க்கின்ற வருமான வரி திணைக்களம் மற்றும் சர்வீஸ் கனடா போன்ற பல இடங்களிலும் வேலை குறைப்பு தொடர்பான அறிவிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் வங்கித்துறையில் கூட பல வேலைவாய்ப்பு இழப்புகள் அண்மை நாட்களில் ஏற்பட்டிருப்பதாக முன்னணி வங்கிகள் தெரிவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே இது ஒட்டுமொத்தமாக இவ்வாறான துறைகளை எவ்வாறு நிலைநிறுத்த போகின்றது என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று கனடா போஸ்ட் எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்னென்ன, தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு அது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது என்னோடு சக ரியல்டர் முரளி மகா இணைந்திருக்கின்றார். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். கனடா போஸ்ட் ஒரு பல்வேறு பொருளாதார சிக்கல்களுக்கு சிக்கி இருப்பது போல் தோன்றுகிறது. எல்லாரும் இந்த கொஸ்டின்ஸ் நான் நிறைய பேரிடம் கேட்கிறேன். நான் இது சம்பந்தமாக ஆய்வு செய்த பொழுது கனடா போஸ்ட் நிறுவனம் ஒரு அரச கோஆபரேஷன் தானே, அப்ப டாக்ஸ் பேயர்ஸுடைய ஃபண்டில் தான் அது இயங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. எனவே அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற மாதிரி பலவர் கேள்வி இருந்தார்கள். ஆனால் இந்த அரச கூட்டுத்தாபனத்தில் இருக்கிற பிரச்சனை என்றால், கனடா போஸ்டில் அது அந்த நிறுவனம், நான் எனக்கு 1986 ஒரு புது லெஜிஸ்லேஷனை அரசாங்கம் கொண்டு வந்தது. அந்த நிறுவனம் இட் ஹேஸ் டு ரன் பை இட் செல்ஃப்னு சொல்லுவார். அதாவது அந்த நிறுவனத்தினுடைய வருமானத்தை வைத்துத்தான் அந்த நிறுவனம் நடத்த வேண்டுமே தவிர அந்த வருமானத்தினுடைய அரசாங்கத்திடம் அங்கே போய் காசு கேட்க முடியாது. அப்படி ஒரு இதை பாஸ் பண்ணி விட்டார்கள். அப்பவே எனவே கனடா போஸ்டில் வருகிற வருமானத்தை வைத்துத்தான் அந்த கனடா போஸ்ட் ரன் பண்ணணுமே தவிர அரசாங்கத்திடம் போய் காசு கேட்க முடியாது. எனவே அந்த நிறுவனம் நட்டத்தில் ஓட முடியாது. இப்ப எப்படி டொரண்டோ மாநகர சபை நட்டத்தில் பட்ஜெட்டை போட முடியாதோ அதே மாதிரி அல்லது எதிர்கால வருமானத்தை வைத்துக் கொண்டு பட்ஜெட்டை போட முடியாது. அதே மாதிரி தான் கனடா போஸ்டும் நட்டத்தில் ஓட முடியாது. அதாவது தானாக இயங்க வேண்டும். எனவே பல்வேறு பொருளாதார சிக்கலுக்குள் கனடா போஸ்டினுடைய மேனேஜ்மெண்ட் எதிர்நோக்கி இருக்கிறது. ஆனால் கனடா போஸ்டினுடைய மிக முக்கியமான வைட்டல் இது அவருடைய எம்ப்ளாயிஸ் தான் என்றால் அது ஒரு சப்ளை செயின். எனவே அவர்கள் நிரந்தரமாக கடிதங்கள் பாசல்களை கொண்டே கொடுக்க வேண்டும். எனவே 55,000 கிட்டத்தட்ட எம்ப்ளாயி இருக்கு. 40,000க்கு மேற்பட்ட டெலிவரி போஸ்ட்மேன் சொல்வார்கள், அவர்கள் இருக்கிறார்கள். 15,000க்கு மேற்பட்ட உள் விவசாயிகள் இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது என்றால் அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தினுடைய தலைமைத்துவம் எடுத்த பிழையான முடிவில் தான் இந்த பைனான்சியல் சிக்கலுக்கு போகிறது என்று யூனியனும் இல்லை, யூனியன் இருக்கிற கோஸ்ட் கட்டிங் மெஷர்மெண்டை உலகமயமாக்கலுக்கு ஏற்ற மாதிரி உலகம் மாறிவிட்டது. எனவே கனடா போஸ்ட் டெலிவரி பண்ணதால் காசு வருவதில்லை. எனவே அதனால் தாங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்க வேண்டும் என்று மேனேஜ்மெண்ட்டும் ஃபைட் பண்ணுற விளைவுதான் இப்பொழுது இருவரும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 5 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நீண்ட ஸ்ட்ரைக்கை எதிர்நோக்கிய கனடா போஸ்ட் இப்பொழுது மீண்டும் அந்த 5 மாத கால பகுதியில் பேச்சுவார்த்தை முடிவில் எட்டாமல் மீண்டும் ஒரு ஸ்ட்ரைக் நிலைமைக்கு வந்திருக்கிறது. இம்முறை யூனியன் ஸ்ட்ரைக்கை செய்யாமல் அவர்கள் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அணுகிறார்கள். என்றால் சின்ன நிறுவனங்கள், சிறிய நிறுவனங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எம்ப்ளாயிஸை தங்களுடைய யூனியன் எம்ப்ளாயிஸ் சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் ஓவர் டைமே போடாவிடுங்கள் என்று. ஓவர் டைம் போடாவிட்ட நடக்கும் என்றால் பார்சல் டெலிவரி ஸ்லோ டவுன் ஆகும். பெரும்பாலும் அந்த பார்சல் ஷோட்டிங் மற்றது மெயில் ஷோட்டிங் சிச்சுவேஷனில் நிறைய டிலே உருவாகும். எனவே எங்களுக்கான வார கடிதங்களோ அல்லது பார்சல்ஸோ டிலே ஆகும். அது அவ்வாறே இப்பொழுது இடிஏ பகுதியில் நாங்கள் யோசிச்சு பார்த்தால் மெட்ரோ என்ற ஒரு பேப்பர் நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனங்கள் இந்த ஃபிளையர்ஸை டெலிவரி பண்ணும். அதை அவர் நிப்பாட்டிய உரை பெரும்பாலான ஃபிளையர்ஸையும் பிசினஸ்களுக்கு
கனடா போஸ்ட் தான் டெலிவர் பண்ணுகிறது. எனவே அது ஒரு பெரிய எஃபெக்டை உருவாக்கும் சிறு நிறுவனங்களுக்கு. ஓவரால் எக்கனாமியில் கனடா போஸ்ட் பெருநகரங்கள் பெருமளவு பங்கு வகிக்காவிட்டாலும் மிக மிக தூர இடங்களில் கனடா போஸ்ட் நம்பித்தான் பெரிய நிறுவனங்களும் இருக்கிறது. ஃபெடெக்ஸ் என்றால் ஃபெடெக்ஸ் சில இடங்களில் இப்போ எலோநாயகோ அல்லது கிராம பகுதிகளுக்கோ போவதை தவிர்த்து விட்டு கனடா போஸ்ட்டுமே கொடுத்து விட்டு அவர்கள் டெலிவர் பண்ணுவார்கள். அப்படித்தான் அந்த நிறுவனம் இருக்கிறது. அந்த ஒரு பெரிய செயினை வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்த முடியாமல் மேனேஜ்மெண்ட்டும் கணக்கு எதிர்பார்ப்புடன் யூனியனும் ஃபைட் பண்ணதால் இப்பொழுது மீண்டும் ஒரு ஸ்ட்ரைக்குக்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. ஆமாம், தற்போதைய சூழலில் இந்த பொருளாதார பிரச்சனை என்பது பேசப்படுகின்ற நிலையில் இந்த வேலை நிறுத்தம் என்பது பொருளாதாரத்தில் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. ஏனென்றால் அதற்கு உதாரணமாக கடந்த முறை வேலை நிறுத்தம் இடம்பெற்ற பொழுது குறிப்பாக சிறு கைத்தொழில் மற்றும் சிறு வர்த்தகங்களை நடத்தி வருபவர்கள் பாரிய நட்டத்தை சந்தித்திருந்தார்கள் இந்த விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட இடைவெளி காரணமாக. இப்பொழுது அந்த அச்சம் என்பது குறிப்பாக இந்த வர்த்தகத்துறையை சார்ந்தவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இதனை தவிர்க்கத்தான் இப்பொழுது இந்த ஓவர் டைம் என்ற ஒரு விடயத்தை மட்டும் அவர்கள் கையில் எடுத்து மேற்கொள்ளுகின்றார்கள். ஆனால் இதுவே பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் வீட்டுக்கு வீடு தபால் விநியோகம் என்பது இனிமேல் நடைபெறாது என்ற ஒரு விடயத்தை நிபந்தனைகளின் அடிப்படையில் முன்மொழிந்திருக்கின்றார்கள். இதனை சீர்தூக்கி பார்த்து கனடா போஸ்டை மேம்படுத்துவதற்கான சில நிபந்தனைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆலோசனைகள் என்பது கனடா போஸ்டை மேம்படுத்துவதற்கு உதவுமா என்ற கேள்வி பலர் மத்தியில் கேட்கப்பட்டாலும் இது தவிர இன்னும் பல விடயங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த வீட்டுக்கு வீடு தபால் விநியோகம் என்பது நிறுத்தப்பட்டால் குறிப்பாக பொதுவான ஒரு இடத்தில் தபால் பெட்டிகளை வைத்து அந்த தெருவில் இருக்கின்ற அத்தனை வீடுகளுக்குமான ஒரு இடத்தில் தபாலை விநியோகிப்பது என்பது ஒரு பொருத்தமான விடயமாக பலராலும் பார்க்கப்படுகிறது. இதை பற்றி முரளி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமா நாங்கள் நேஷனல் போஸ்ட் ஒரு ரிசர்ச்சை விட்டு கேப்லன் என்று சொல்லி மிக ஃபேமஸான ஒரு நெகோசியேட்டர் தான் அந்த இதை விட்டிருந்தார். அதாவது கனடா போஸ்டினுடைய சிச்சுவேஷனை ஸ்டடி பண்ணி ஒரு அறிக்கை மாதிரி விட்டிருந்தார். அவர் கனடா போஸ்ட் சஸ்டைனபிளாக இருக்கும், ஆனால் இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அதை யூனியன் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இல்லை. யூனியன் சொல்லுவது என்றால் அது ஒரு அரசு நிறுவனம். எனவே அதில் அந்த கிகி ஜாப்ஸ் என்று சொல்லுவார்கள். இப்ப நாங்கள் பார்த்தோம் என்றால் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் இப்ப அமேசானுடைய பேக்கேஜை வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் ஜூனி போன்ற சின்ன நிறுவனங்கள் டெலிவர் பண்ணுகின்றன. அவர்களுடைய பேமெண்ட் எப்படி ஒர்க் பண்ணும் என்றால் ஒரு பார்சலுக்கு 2.50 3.50 கொடுப்பார்கள். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டா ஒர்க் பண்ணுவீர்கள். எனவே அவர்களுக்கு அந்த பேமெண்ட் மிக குறைவாக இருக்கும். ஆனா யூனியனுடைய சண்டை என்னன்னு சொன்னால் அது வந்து ஒரு தனியார் நிறுவனம், ஆனால் ஒரு அரசு நிறுவனத்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சிறுமத்தனமான ஒரு எம்ப்ளாய்மெண்டை கொண்டு வரக்கூடாது என்றுதான் அவருடைய சண்டை. அதையும் அவர் கேப்லன் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதில் பார்த்தா தெரியும். நான் நேஷனல் போஸ்டில் இருந்த அந்த புல்லட்ஸை பார்த்தேன். அதில் அவர் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால் வேலை வாய்ப்பு வந்து பாட்டியமாக கொடுங்கள், அந்த கிகி மாதிரி கூப்பிட்டு விட்டு 3 மணி நேரத்தில் அனுப்புவது 4 மணி நேரத்தில் அனுப்புவது நிப்பாட்டுங்கள் என்ற மாதிரி தான் அவருடைய இருக்கிறது. மறுபுறத்தில் அவர் அந்த கம்யூனிட்டி மெயில் பாக்ஸை கொண்டு வர விரும்புகிறார். அதன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் லெவல் 56 எம்ப்ளாயை கொஞ்சம் குறைக்கலாம் என்று நினைக்கிறார். எம்ப்ளாய்மெண்டை குறைக்கலாம் என்று. மற்றது டெய்லி டெலிவரியை நிப்பாட்டி விட்டு இது ஹாப்பர் காலங்களிலேயே ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட ஒரு விடயம். டெய்லி டெலிவரியை விட்டு 4 நாளோ 3 நாளோ போடுவதற்கான டெலிவரியை யோசிக்கிறார்கள் மெயிலை. மற்றபடி பிசினஸ்களுக்கு மட்டும் டெய்லி டெலிவரி பண்றதை அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார். மற்ற இன்னொரு விடயம் அவர் செய்திருக்கிற விடயம் என்னன்னு சொன்னால் அதாவது இப்ப டெய்லி அந்த போறதால வந்து சில இடங்களில் சில பகுதிகள் மிக கூடிய அளவு, சில இடங்கள் ஒரு ரூட்டாக பார்த்தா ஒரு ரூட்டில் சில இடங்கள் நிறைய ஹெவி வால்யூம் வந்திருக்கும், வெரி லைட்டாக இருக்கும். ஸோ அப்ப அதை வந்து மாத்தி ஹெவியான நாளில் உள்ள பேக்கேஜை டெலிவர் பண்ணி போட்டு மற்றது ஸ்லோ டவுன் பண்றது நினைக்கிறார். அதை யூனியன் விடுவதாக இல்லை. யூனியன் சொல்லுறது அது வந்து ஒரு நியாயமற்ற செயற்பாடு தான் யூனியனுடைய பைட்டாக போய் கொண்டிருக்கிறது. இரு பக்கங்களில் நியாயம் இருக்கின்றன. அவர்கள் ஒரு கம்ப்ரமைஸுக்கு வர வேண்டும் என்றால் எப்படி எழுபட்டு சொன்னால் அகமத்தில் கனடா போஸ்ட் ஒரு அதான் நேஷனல் போஸ்ட் சொன்ன விஷயம் என்னென்றால் இஸ் கனடா போஸ்ட் இஸ் டிசைன் டு ஃபெயில் என்று அவர் போட்டிருந்தார். அதை தோற்கிறதுக்காக உருவாக்கப்படுகிறதா என்றால் நாங்கள் இப்பொழுது பேட்ரியாட்டிக் சிச்சுவேஷனில் வந்திருக்கிறோம். கனடா உள்ள நாடாக யோசிக்கிறோம்.
ஆனால் கனடா போஸ்ட் போய்விட்டால் யூபிஎஸ்ஓ பெடெக்ஸோ தான் எடுக்க போகிறது. அவர் அமெரிக்க நிறுவனங்கள். ஸோ நாங்கள் ஏன் பியூலேட்டர் வந்து கனடா போஸ்டினுடைய நிறுவனம் தான், சிஸ்டர் கம்பெனின்னு சொல்லுவார்கள். அதில் 92 விதமான பங்கை வந்து கனடா போஸ்ட் வைத்திருக்கிறது. 5 விதமான பங்கு வந்து மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பியூலேட்டர், கனடா போஸ்ட், பெடெக்ஸ் தான் 3 முக்கியமான நிறுவனங்களாக இருந்தாலும் ஃபெடெக்ஸ், கனடா, யூபிஎஸ் போன்ற நிறுவனங்கள் இதை எடுத்து விட்டால் அது மீண்டும் அமெரிக்காவுக்கு சார்பாகவே போய்விடுகிறது. நீங்கள் கூறுகின்ற ஒரு விடயத்தோடு சம்பந்தப்படுத்தி டிம் ஹோட்டன்ஸை நாங்கள் நினைவுபடுத்தலாம். கனடாவுக்கே ஒரு அடையாளமாக விளங்கிய டிம் ஹோட்டன்ஸ் அண்மையில் சில வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்கா நிறுவனத்துக்கு விற்கப்பட்டிருந்தது. இப்பொழுதுமே இந்த தேசியவாதம் பற்றி பேசுகின்றவர்கள் டிம் ஹோட்டன்ஸில் வாங்கலாம் என்ற ஒரு விடயத்தை தான் முன்வைப்பார்கள். ஆனால் அது விற்கப்பட்ட விடயத்தை பலர் மறந்து விடுகிறார்கள். இவ்வாறு கனடாவுக்கு சொந்தமான பல விடயங்களை குறிப்பிடலாம். பிளாக்பெரி போன் எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஏனென்றால் ஒரு காலத்தில் ஐபோன் வருவதற்கு முதல் உலக மட்டத்தில் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு தொலை தொடர்பு நிறுவனமாக பிளாக்பெரி விளங்கியது. அந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு இப்பொழுது அதனுடைய பேரே இல்லாமல் போயிருக்கின்றது. கனடாவுக்கு அடையாளமாக திகழக்கூடிய இவ்வாறான பல விடயங்கள் அமெரிக்க ஆதிக்கத்தின் காரணமாகவும் புதிய தொழில்நுட்பத்திற்கு மாற்றமடையாததன் காரணமாகவும் தங்களிடம் இருந்த செல்வாக்கை இழந்து இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. இவ்வாறு தனித்துவமான விடயங்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். அதனூடாக கனடாவுக்கு ஒரு பேரை பெற்றுத்தரக்கூடிய உலக மட்டத்தில் புகழ்பெற்ற நிறுவனங்களை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இனியாவது தேட வேண்டும் என்ற ஒரு செய்தி இந்த கனடா போஸ்ட் விவகாரத்திலும் சொல்லப்படுகின்றது என்பதை மறக்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வருது. பேய் வந்து ஒரு மிக கனடா உருவாக்குவதற்கு முன் உருவாகிய ஒரு நிறுவனம் இப்பொழுது பேங்க்ரப்சி போய்விட்டது. ஆனால் ஒரு இன்றைய காலையில் பார்த்தேன், பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற ஒரு செல்வந்தர் அந்த 27 ஸ்டோரையோ மிகுதி இருக்கிற ஸ்டோரையோ எடுக்க விரும்புகிறார். குத்தகையை அப்படியே மாற்ற விரும்புகிறார். அதனூடாக அவர் ஒரு புதிய நிறுவனத்தை இனி ஸ்தாபிக்க போகிறார். ஆக குறைந்தபட்சத்தில் அதுவாவது அப்படி தப்பி போகிறதா ஒன்று பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் கனடா போஸ்ட் வாய்த்தார் என்றால் மிகப்பெரிய நாடு, மிகச்சிறிய சனத்தொகை ஒப்பிட்டிருந்தீர்கள். அப்ப கனடா போஸ்டினுடைய தேவை நகரப்புறங்கள் இல்லாவிட்டாலும் மிக கிராமப்புறங்கள் மிக தேவையாக இருக்கிறது. எலோனைஃப் போன்ற போதைகள் மருத்துவங்களையோ அதில் கொண்டு செல்வதில் மிக முக்கிய பங்களிப்பு வகிக்கிறது கனடா போஸ்ட். ஆனால் யூனியன் அவ்வளவு மோசமான நிறுவனம் அல்ல. கனடா போஸ்ட் யூனியன் அவர்கள் இந்த முறை அக்ரி பண்ணியிருக்கிறார்கள். அந்த ப்ரௌன் என்வெலப்னு சொல்லுவார்கள். அந்த அதாவது இப்ப வெல்ஃபேர் செக்ஸஸ் மற்றது அரசாங்கத்தினுடைய கடிதங்களை தாங்கள் டெலிவர் பண்ண தயாராக இருந்தோம். ஸ்ட்ரைக்கு போனால் கூட செய்வோம்னு சொல்லியிருக்கிறார்கள். மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பாகவே கனடா போஸ்டும் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதே இந்த வேலை நிறுத்தம் ஏற்படலாம் என்ற காரணத்தில் பல முக்கிய வங்கிகள் தங்களுடைய எலக்ட்ரானிக் சேவையை பயன்படுத்துங்கள் என்ற எச்சரிக்கையை முன்கூட்டியே அனுப்புகின்றன. ஏனென்றால் அதனுடைய முக்கியத்துவம் எந்தளவாக இருக்கும் என்பதனை பலரும் அணிந்திருக்கின்றார்கள். ஆனால் குறிப்பாக மக்கள் தற்போதைய தொழில்நுட்பத்திற்கு எவ்வாறு பழக்கப்படுவார்கள்? குறிப்பாக கனடாவை போன்ற நாடுகளில் முதியவர்கள் அதிகம் தபாலையை நம்பி இன்று இருக்கிறார்கள். குறிப்பாக வருமான வரி திணைக்களத்தோடான தொடர்புகளுக்கு இந்த தபால் துறை என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இதனுடைய சேவை என்பது தொடர வேண்டும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றியளிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. அது இருதரப்பு நியாயங்களை சீர்தூக்கி பார்த்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. கனடா போஸ்ட் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மக்களும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமா கனடா போஸ்ட் மிக பழமையான நிறுவனம். அவ்வாறே அவர்கள் தங்களுடைய தக்கவைப்பதன் ஊடாக கனடிய பெருமையை கீப் பண்ணணும் தான் எல்லாருமே நினைக்கிறார்கள். பெரும்பாலான கனடியர்களுக்கு அது ஒரு உணர்வாக இருக்கிறது. ஆனால் இந்த கோஸ்டை தான் இங்கே அவர்கள் பார்க்கிறார்கள் எவ்வளவு. ஆனால் ஒரு நன்மையான விடயம் என்றால் அமெரிக்காவில் இருக்கிற யுஎஸ் போஸ்டை விட கனடா போஸ்டில் ஒரு சிறப்பு என்றால் ஆரம்பத்திலேயே அவர்கள் ஒரு 80களிலேயே இது ஒரு செல்ஃப் சப்ஸ்டெயின் நிறுவனமாக மாற்றி விட்டார். அப்ப அரசாங்கத்துக்கு இதனால் டாக்ஸ் பேஸ் மணி வேஸ்ட் ஆகுற சிக்கல் ஒன்று இல்லை. ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை. நான் நினைக்கிறேன் ட்ரம்ப் ஆண்டு கலைக்கும் போது $3 trillion கிட்ட வேஸ்ட் ஆகுதுன்ற மாதிரி அவருடைய நிலைப்பாடு. சோ அது ஒரு பிரச்சனை. ஆனா அப்படி பார்க்கும்பொழுது இதுதான் நிச்சயமாக கனடா போஸ்ட் எங்களுக்கு தேவை. அது எப்படி அடுத்த ஜெனரேஷனுக்கு சஸ்டெயின் பண்ணுதுன்னு பார்ப்போம்.